ஓகே ஃபைன், இப்போ என்ன உனக்கு ராகுவை தானே பார்க்கணும், உன்னோட லெஃப்ட் சைடில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அந்த பக்கமாக போய் திரும்பி பார்த்தா அங்கே ஒரு சோஃபாக்கு பக்கத்தில் நம்ம ராகு வந்து படுத்திருக்கான். மூச்சு பேச்சு ஒன்றுமே இல்லை. அவனோட நிலைமையை பார்த்து நம்ம ஜான்வி அழுதுட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த பையன் பின்னாடி பக்கமாக வந்து வாயை பொத்தி பிடிச்சி வச்சுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் போலீஸையுமே கண்ணை காமிச்சு மிரட்டிட்டு இருக்கான், இங்கேருந்து போங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த அம்மா வந்து இன்னொரு போலீஸ்க்கு ஆர்டர் கொடுக்குது, அவனை உடனே ஷூட் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் அவன் ஒழுங்கான டைரக்ஷனில் நிற்கலையே மேடம் அப்படின்னு சொன்னா, நான் சொல்கிறேன்ல இப்போ நீங்கள் ஷூட் பண்ண போறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்னதும் உடனே அந்த ஆளும் ஷூட் பண்ணிடுறாரு இவனோட கையில். இவனும் உடனே அந்த போலீஸ்கார அம்மாவோட கையில் ஷூட் பண்ணிடுறான். வாடி ஏன் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வியை வந்து மேலே இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அந்த கேப்பில் வந்து மொத்த ஃபேமிலியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்க நம்ம ராகுவோட நிலைமையை பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் டாக்டர் அழைச்சிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. பிளட்டு ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு, இப்போவே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ஆகணும் அப்படின்னு அன்னிக்காரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இந்த நிலைமையில எப்படிமா நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறது, அதுவும் சியாவை தனியாக விட்டுட்டு அப்படின்னு சொன்னால் இல்லை இப்போவே ஹாஸ்பிட்டல் போனால் தான் வந்து ராகுவோட உயிரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து ஆம்புலன்ஸை ரெடி பண்ணி வாசல்லே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸ்குள்ளே நம்ம ராகுவை வச்சுக்கிட்டு ரூமுக்கு இழுத்துட்டு வந்து நம்ம ஜான்வி அந்த பக்கமாக தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் இவன் போய் அவகிட்ட அப்படியே மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். உடனே அவள் தள்ளி விட்டுறா. என்ன ஜான்வி, நீ என்னோட பொண்டாட்டி தானே, நான் உன்னோட புருஷன், நான் உன்னை தொடக்கூடாதாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஸ்டூப்பிடாக பேசுறத நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரி ஓகே இங்கே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரூமுக்குள்ளே வச்சு பூட்டிவிட்டு இவன் மட்டும் வெளியே போகிறான். எங்கே போகிறான்னு பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் வந்து தள்ளுவண்டியில் தள்ளிக்கிட்டு இவளுக்காக சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்திருப்பான் போல. ஜான்வி உனக்கு ஞாபகம் இருக்கா, இதே மாதிரி தானே உனக்கு நான் எப்போதும் காலங்காத்தால பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன். அதெல்லாம் ஒரு காலம் ஜான்வி, நீ எனக்காக வாழ்ந்தேன், நான் உனக்காக வாழ்ந்தேன். அப்புறம் நான் உன்னை ரொம்ப காதலிச்சேன், நீயும் என்ன காதலிச்ச. இப்போ எல்லாத்தையும் நீ மறந்துட்டியாமா, இப்போ உன்னோட காதல் ஏன் மேலே இல்லை அந்த ராகு மேலே உனக்கு வந்துருச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. என்ன பார்க்குற, நீ உன்னோட காதலை சொன்னியே, நீ எப்படிலாம் சொன்ன உன்னோட காதலை, ராகு நீங்கள் எல்லாமே என்னால் இருக்கவே முடியல, நீங்கள் தான் என்னோட வாழ்க்கை, நீங்கள் எல்லாமே என்னால் ஒரு நிமிஷம் கூட உயிர் வாழவே முடியாது, நான் உங்களை காதலிக்கிறேன்லாம் சொன்னல, அது எல்லாத்தையுமே நீ அவன்கிட்ட சொல்லலை, என்கிட்ட தான் சொன்ன. நல்ல வேலை இது அவனுக்கு தெரியாமல் போச்சு, இல்லை அப்படின்னா அவனுக்குமே தெரிஞ்சு போயிடும் நீ அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு. அது தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல ஜான்வி, அது எப்படி ஜான்வி என் மேலே இருக்கிற காதல் இப்போ சடனாக வந்து அவன் மேலே மாறிடுச்சு, எதுக்காக ஜான்வி நீ இப்படி சேஞ்ச் ஆகிட்டேன்னா, உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டேன், உன்னை தங்க தட்டில் வச்சு தாங்கினானே, உனக்கு ஏதாவது ஒன்றுனா நான் துடிச்சு போயிடுவேன். ஆனால் என்னோட இந்த புனிதமான காதல் உனக்கு தெரியாமல் போயிடுச்சுல, போயும் அந்த மெக்கானிக்கையா நீ காதலிக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கான். இவளுக்கு உடனே கோவம் வந்துடுது. போது நிறுத்து, காதல் காதல் காதல், நீ பண்ணது என்ன காதல்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ பண்ணது காதலே இல்லை, காதலுங்கிற பேரில் வச்சு நீ என்ன அடிமைத்தனம் தான் படுத்திட்டு இருந்த. அது எனக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆச்சு. உண்மையான காதல்னா எது தெரியுமா, ராகு என் மேலே வச்சுருந்தாரே அதுதான் உண்மையான காதல். அவர் என்னை காதலிக்கிறாருங்கிறது எனக்குமே தெரியும், இருந்தாலும் அவரை நான் காதலிக்கல அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போவுமே அவர் என்னை விட்டு விலகாமல் எனக்கு எல்லா சூழ்நிலையிலுமே எனக்கு துணையாக இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். அவர் அதுக்காக என்கிட்டேருந்து எதையுமே எதிர்பார்க்கல, நான் எப்படா அவரை காதலிப்பேன் அப்படின்னு வெயிட் பண்ணார். அதை விட்டுட்டு நீ இப்போ பண்ணுறிய டார்ச்சர், அந்த மாதிரி என்னை டார்ச்சர் பண்ணி தான் என்னை காதலிக்க வைக்கணும்னு அப்படின்னு ஒரு நாள் கூட அவர் நினச்சதே கிடையாது. இப்போ அவர் மேலே எனக்கும் காதல் வந்துருச்சு, நானும் அவரை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டது அவனுக்கு செமையாக கோவந்துருது. வாயை மூடுடி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணத்தை காட்டி அரைஞ்சிடறான். அவன் ஒரு அடி அடித்தா நம்ம ஹீரோயினை திருப்பிக்கிட்டு அவனை 2 அடி அடிச்சுக்கிட்டே இருக்கா. நீ அடித்தா நான் வாங்கிட்டு போகிறதுக்கு நான் ஒன்றும் ஜான்வி கிடையாது, சியா, என் மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 100 தடவை நீ யோசிச்சுட்டு கையை வை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. உனக்கு எவ்வளோ திமுறடி, உன்னோட புருஷனே நீ அடிக்கிறியா, நீ இப்போ நல்லாவே மாறிட்டேங்கிறது எனக்கு இப்போ தெரிஞ்சு போயிடுச்சு. நீ இப்போ என்ன காதலிக்கல அவனை தானே நீ காதலிக்கிற, அப்போ நீ என்னோட காதலுக்கு துரோகம் பண்ணுறியா, என்னை ஏமாத்துறியா, நீ என்னை காதலிக்கலங்கும் போது அப்புறம் எதுக்கடி நீ உயிரோட இருக்கணும், நீ இப்போவே சாகுடி அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து காமிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இல்லை உன்னை நான் அவ்வளோ சாதாரணமாலாம் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அறையை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவளோட முடியை பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இது நம்ம ஹீரோக்குமே ஃபீல் ஆகுது. இங்கே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இருந்தாலுமே அவனுக்கு ஃபீல் ஆகுது. டக்குன்னு அவன் அங்கேருந்து எழுந்திருச்சு சியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடி வந்துட்டு இருக்கான். அவனும் அங்கேருந்து நம்ம ஹீரோயினியை தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த மாடிப்படி கிட்ட கொண்டு வந்துட்டு சாவுடி அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே தள்ளி விட்டுறான். அப்படியே உருண்டுக்கிட்டு நம்ம ஹீரோயினி கீழே வந்து விழுகிறா. என்ன காதலிக்காத நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்தி எடுத்து அவளை குத்துறதுக்கு போயிட்டு இருக்கான். கொலையே பண்ண சொல்லுது இவனோட காதல். அப்படியே அவன் குத்த போயிட்டு இருக்கும் போது கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அவனோட கத்தியை பிடிச்சி தடுத்துடுறான். அது மட்டும் இல்லாமல் இவளோட நிலைமையை பார்த்துட்டு இவனுக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. அந்த கோவத்தில் வெறித்தனமாக போட்டு அவனை அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். ரொம்ப பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கான். அந்த பயலும் திருப்பி கூட அடிக்க மாட்டேங்கிறான். அவனோட கழுத்தை பிடிச்சி அப்படியே டைனிங் டேபிள் மேலே படுக்க போட்டு அப்படியே இழுத்துக்கிட்டு வந்துட்டு ரூமில் வந்து படுக்க போட்டு அவனோட கழுத்தில் வந்து ஒயரை போட்டு அப்படியே கழுத்தை நெரிச்சிக்கிட்டே இருக்கான்.
கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அதுக்கப்புறம் இவன் நேராக நம்ம ஹீரோயினி கிட்ட வந்து உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு அவன் கேட்டா பதிலுக்கு நம்ம ஹீரோயினுமே உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி 2 பேரும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. சரி நீ இங்கே எப்படி வந்த அப்படின்னு கேட்டால் நான் அவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணேன், யாரோட ஃபோனுமே அட்டன் ஆகலை, ஸோ அதனால தான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா நீ என்னோட ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக தான் இங்கே ஓடி வந்தியான்னு கேட்டால் இல்லை நான் உங்களுக்காக தான் வந்தேன், உங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோங்கிற பயத்தில் தான் இங்கே ஓடி வந்தேன், அப்புறம் நீங்கள் என்னை ரொம்ப காதலிக்கிறீங்கல்ல அதே மாதிரி நானும் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன் ராகு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காதலை இப்போ வெளிப்படையாக சொல்லிடுறா. என்ன நீ நிஜமாவே என்னை காதலிக்கிறியான்னு கேட்டால் ஆமா ராகு, நீங்கள் இல்லாமல் என்னால் உயிர் வாழவே முடியாது, நீங்கள் தான் என்னோட வாழ்க்கைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ராகு அப்படின்னு சொன்னதும் இவனும் சந்தோஷப்பட்டு ஒரு வழியாக இவனோட காதல் ஜெயிச்சிடுச்சு இல்லையா, அப்படியே அவளை ஹக் பண்ணிட்டு அப்படி நின்றுட்டு இருக்கான். மாறி மாறி 2 பேரும் காதலை பரிமாறிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயினி ஆன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. என்னாச்சு சியா உனக்கு அப்படின்னு கேட்டால் அந்த பையன் முதுகுல நம்ம ஹீரோயினியை கத்தியால் குத்திவிட்டான். அது இவனுக்கு தெரியல, அவனோட கையில் ரத்தமாக இருக்கு. அப்போதான் இவனுக்கே தெரியுது இந்த பையன் கத்தியால் குத்திட்டான் அப்படின்னு. எனக்கு அவள் கிடைக்கலன்னா உனக்கும் அவள் கிடைக்கக்கூடாதுடா அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு இருக்கான். என்ன பண்ணுவான் அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இது வரைக்குமே நான் வந்து மொத்தமாக 4 எபிசோட் போட்டிருக்கேன். அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் 2 எபிசோடும் இப்போ போட்டிருக்க வீடியோவில் 2 எபிசோடும் சேர்த்து தான் மொத்தமாக 4 போட்டிருக்கேன். ஆனால் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்ச மாதிரி தெரியும். இது ரொம்ப வளவலன்னு இழுத்துருப்பானுங்க. அந்த போலீஸ்லாம் ஆக்ஷன் எடுக்கிறது தான் வரும். ஸோ இதை நீங்கள் டிவியில் பார்க்கும்போது அந்த பிஜிஎம், அந்த ஸ்லோ மோஷனு, ஆக்ஷன் சீனு, அப்புறம் லவ் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களோட முகத்துக்கே வந்து அத்தனை ஷார்ட்ஸ் அத்தனை விதத்தில் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் டிவியில் பார்க்கும்போது ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஸ்டோரி என்ன, கதை என்னங்கிறத நான் சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக வந்து சொல்லி முடிக்கிறேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கும். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி வந்து நான் சொல்லிட்டேன், பட் அப்போவும் நீங்கள் புரிஞ்சுக்கிற ஐடியாலே இல்லை. நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போய்ட்றீங்க, ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடுங்க, 3 வீடியோ போடுங்க, 2 எபிசோட் போடுங்க, 4 எபிசோட் போடுங்க அப்படின்னு. ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட சொன்னேன் தான், ஒரு எபிசோட் தான் நான் இனிமேல் பேச போகிறேன் அப்படின்னு. பட் அது சொன்னதோட சரி. ஆனால் அதுக்கப்புறம் நான் போட்ட வீடியோவில் எல்லாத்துலேயுமே 2 எபிசோடாக தான் நான் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் ஹிந்தியில் போய் செக் பண்ணி பார்த்தவங்களுக்கும் உங்களுக்கு புரியும். புரியாமல் வந்து கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு என்னத்தை புரிய போது, நான் என்னத்தை புரிய வைக்கிறதுனும் எனக்கு தெரியல. அண்ட் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது அவ்வளோ ஈஸி ஒன்றும் கிடையாது, ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான். அவங்களுக்கே தெரியும் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு அப்படின்னு. அப்புறம் எனக்கும் 2 பசங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களையும் கவனிச்சுக்கிட்டு வீட்டு வேலையும் நான் பார்த்துக்கிட்டு இந்த சீரியலை நான் ஹிந்தியில் உட்காந்து தெளிவாக பார்த்துட்டு அப்புறமா நான் புரிஞ்சுக்கிட்டு வாய்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் எடிட் பண்ணுறதுக்காக வீடியோ எடுக்கணும் இல்லையா. ஸோ அது எந்த ஒரு ஆப்லேயுமே வந்து சிம்பிளாக டவுன்லோட்லாம் பண்ணிட முடியாது. இப்போ ஹாட்ஸ்டார் வீடியோ எல்லாமே வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க, டவுன்லோட் பண்ண முடியாத அளவுக்கு. ஸோ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு தான் நான் வீடியோ எடுக்க முடியும். அந்த வீடியோவை எடுத்து அதுக்கப்புறமா உட்காந்து நான் வாய்ஸுக்கு தகுந்தாப்பில் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்கணும். அந்த எடிட் பண்ணுற டைமிங் கேட்டிங்கன்னா 2 மணி நேரம். பட் உங்களுக்கு என்னமோ 8 நிமிஷம் வீடியோ அப்படிங்கிறது சாதாரணமாக தெரியும். ஆனால் அந்த 8 நிமிஷம் வீடியோவை நான் எடிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து நான் சிரமப்பட்டு எடிட் பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். காப்பிரைட் இஷ்யூஸ் வராமல் எடிட் பண்ணணும். அப்புறம் நான் எந்த ஒரு ஒர்க்கர்ஸும் நான் வச்சுக்கல, எல்லாமே நானே தான் பண்ணுறேன். ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு. இப்போவாது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். பட் இப்போவும் புரிஞ்சுக்காமல் நீங்கள் திரும்ப வந்து கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கப்புறமும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு தான் போவேன். வேறு வழியே இல்லை. வேறு என்ன பண்ணுறது, இவ்வளோ சொல்லியுமே நீங்கள் கேட்கல அப்படின்னா நான் என்ன தான் பண்ண முடியும். ஓகே, நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோட சுச்சுவேஷனை நான் சொல்லிட்டேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.